ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நிறைய பேருக்கு தரிசனம் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். பிரசண்டா என்ன மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத நான் ஃபுல் டீடைல்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்கு ஒரு தனி வீடியோவா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிட்டு அதோட இன்ஃபர்மேஷனோட கம்ப்ளீட்டா உங்களுக்கு இதுல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதை பத்தி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்லைன்ல ஒவ்வொரு மாசமும் நமக்கு வந்து சீனியர் சிட்டிசன் அண்ட் மாற்றுத்திறனாளிகள் அதே மாதிரி மெடிக்கல் கேசஸ் ஏதாவது சர்ஜரி பண்ணவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஸ்பெஷல் தரிசனம் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த மாசம் தரிசனத்துக்கு இந்த மாசம் ஓபன் பண்ணும்போது நம்மளால ஒரு பிளான் பண்ணிக்க முடியும். ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம டிக்கெட் புக் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் வந்து நமக்கு நவம்பர் மாசத்தோட புக்கிங் ஓபன் ஆச்சு. ஸோ இடையில வந்து செப்டம்பர் அக்டோபர் அப்படின்னு சொல்லி 2 மாசம் இருக்கு. அப்போ அந்த 2 மாசத்துக்குள்ள பிளான் பண்றவங்களால அந்த டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாது. இதனால நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியல. சப்போஸ் வந்து எங்களுக்கு ஆஃப்லைன்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. ஒரு டைம் டயலியோ இஓ ப்ரோக்ராம்ல இஓ கிட்ட ஒருத்தவங்க ஆஃப்லைன்லயும் இந்த சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் டிக்கெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உங்ககிட்ட 300 ரூபா டிக்கெட்டோ இல்ல 500 ரூபா வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டோ இல்ல எஸ்எஸ்டி டிக்கெட்டோ ஏதாவது ஒரு டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பயோமெட்ரிக் கேட் வழியா நீங்க வந்து தரிசனத்துக்கு போகலாம். அங்க இருக்க வாலண்டியர் கிட்ட நீங்க காட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நடைமுறை இப்ப ஃபாலோ பண்றாங்களா? சோ இந்த மாதிரி இருக்கா அப்படின்றதும் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும். அதை பத்தி தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போறேன். இப்போ நீங்க பாக்குறது தான் இந்த பயோமெட்ரிக் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னா கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா இஓ சொன்ன அந்த விஷயம் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஆர்டர் காப்பி வரல. ஸோ அதனால அவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இன்னும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம டைரக்டா போயிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த ஆர்டர் காப்பி எப்போ வந்து பாஸ் அவுட் ஆகி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வராங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த இஓ சொன்ன மாதிரியான ப்ரொசீஜர் வச்சு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ என்ன ப்ரொசீஜர்ல அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த தரிசனம் போகக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கு 75 வயசுக்கு மேல இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அவங்களால நடக்க முடியல. சில பேர் வந்து சுகர் பேஷண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது வந்து சர்ஜரி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ரொம்ப வயசு அவங்களால நடக்க முடியல அப்படின்னு பட்சத்துல நம்ம இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாங்க. இது வந்து நீங்க ஆன்லைன்ல 300 ரூபா டிக்கெட்டோ இல்ல 500 ரூபா வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டோ ஏதாவது ஒரு தர்ஷன் டிக்கெட் கண்டிப்பா இருக்கணும். இதுல ஒரு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் அதே மாதிரி இந்த மெடிக்கல் கேசஸ் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியான ஒரு தர்ஷன் என்ட்ரி பாயிண்டே இருக்கு. ஒவ்வொரு என்ட்ரி பாயிண்ட்லயுமே வந்து ஒவ்வொரு சூப்பரண்டன்ட் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கியூலயும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து அவங்களோட அட்டண்டன்ட் இப்போ 75 வயசு 80 வயசு அவங்களால சுத்தமா நடக்கவே முடியாது. 300 ரூபா கியூனா ரொம்ப தூரம் நடந்தெல்லாம் போக முடியாது அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க புக் பண்ண அந்த டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சூப்பரண்டன்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி எங்க கூட வந்திருக்கிறவங்களோட கண்டிப்பா ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஏஜ் அவங்களால சுத்தமா நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து கிரீன் கலர் இங்க்ல வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பயோமெட்ரிக் கேட்ல வந்து என்ட்ரி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த வழியா அவங்கள வந்து தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. இன்னொன்னு நீங்க 300 ரூபா தர்ஷனமோ இல்ல வர்ச்சுவல் சேவால 500 ரூபா தர்ஷன்ல போறீங்கனாலும் நம்மளோட தர்ஷன் அந்த என்ட்ரி பாயிண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சூப்பரண்டன்ட் அவங்க கிட்ட நீங்க ஆல்ரெடி ஆன்லைன்ல புக் பண்ண அந்த 300 ரூபா டிக்கெட்டையும் அவங்களோட ஆதார் கார்டையும் கொடுத்து இந்த மாதிரி எங்க கூட வந்திருக்கிறவங்களுக்கு சுத்தமா நடக்க முடியாதுங்க, அவங்க ரொம்ப ஏஜ்டு பர்சன், ஸோ அந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து இங்க பார்க்கக்கூடிய இந்த என்ட்ரி வழியா வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. இதுல வந்து நம்ம அவங்க கிட்ட வந்து மென்ஷன் பண்ணி வாங்கிட்டு வரணும். அவங்க கிரீன் இங்க்ல வந்து பயோமெட்ரிக் கேட் என்ட்ரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இது வந்து நீங்க தர்ஷன் டிக்கெட் வச்சிருக்கவங்களும் போகலாம். இதுவே உங்களுக்கு கோவில்ல வேலை செய்யற ஸ்டாஃப் யாரோ அவங்க மூலமா போறீங்க இல்ல தெரிஞ்சவங்க மூலமா அப்படின்னாலும் இந்த ப்ரொசீஜர் தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு 2 விஷயம் கம்பல்சரி. ஒன்று வந்து ஆதார் கார்டு கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி புக் பண்ணிருக்க டிக்கெட். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவங்க 75 வயசுக்கு மேல இருக்கணும். பிளஸ் வந்து அவங்களால சுத்தமா நடக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த தரிசனத்துல போறீங்களோ அங்க இருக்கக்கூடிய சூப்பரண்டன்ட் கிட்ட இந்த மாதிரி உங்க கூட வந்திருக்கவங்க ரொம்ப ஏஜ்டு அப்படின்றத நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்தரா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அப்ப நம்ம இந்த வந்து பயோமெட்ரிக் கேட் வழியா அவங்கள வந்து தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டைரக்டா போயிட்டு நம்மளோட தர்ஷன் டிக்கெட்டை காட்டிட்டு பயோமெட்ரிக் கேட்ல அலோவ் பண்ணுவாங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தர்ஷன் கியூவோ அந்த கியூல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூப்பரண்டன்ட் கிட்டையும் போயிட்டு நம்ம ஃபர்தரா இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த லெட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மள வந்து அலோவ் பண்ணுவாங்க.
இப்போ நீங்க பாக்குற இந்த இமேஜ்ல உள்ள 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்க அந்த மாதிரி தர்ஷன் போறவங்க தான். சுத்தமா அவங்களால நடக்க முடியல அப்படின்னும் போது இப்ப நான் சொன்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து அவங்க உங்ககிட்ட அந்த லெட்டர் இருந்தாதான் இதுல வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டு மூலமா வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து சீனியர் சிட்டிசன் அவங்களால நடக்க முடியாது, என்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை வந்து கேமரா முன்னாடி ஸ்கேன் பண்ணி எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து தர்ஷன் லைன்ல கொண்டு போய் விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொசீஜர் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஃபர்தரா நீங்க போற தர்ஷன் கியூல வந்து அவங்களால ரொம்ப முடியலன்னும் போது நீங்க ஜஸ்ட் இன்கொயரி பண்ணி இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈயோ சொன்ன மாதிரி டைரக்டா நம்மளே போயிட்டு வந்து நம்மளோட டிக்கெட்டை காட்டி ஆதார் கார்டை காட்டிட்டு போகக்கூடிய ஆப்ஷன் வந்து இன்னும் ஆர்டர் வந்து பாஸ் ஆகல அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவலா இருக்கு. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் யாராவது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப முடியாம கூட்டிட்டு போறவங்கள நீங்க இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தூரம் நடக்கணும், நிறைய பேர் கேட்பாங்க, அப்ப 300 ரூபா கியூல எல்லாம் உட்காந்து போறதுக்குலாம் இடம் இருக்குமா, ஏன்னா ரொம்ப தூரம் அவங்களால கண்டினியூவா நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஏஜ்டா இருக்காங்க, சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அவங்களால முடியலன்னு போது இந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி ஃபர்தரா வேற ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல கூட நீங்க ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க தரிசனம் போகக்கூடிய லைன்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளவு தகவல் தான் நமக்கு கிடைச்ச டீடைல்ஸ். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த அப்டேட். இன்னொரு பயனுள்ள பதிவோட சந்திக்கலாம். நன்றி.